Taste the Daily. மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகம் மற்றும் விடிய அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் ஜனவரி 9ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 44 மாத கால விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு பயன் தரும் திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் சுயநலத்தோடு அரசு நிதிகள் பல்வேறு வகைகளில் வீணடிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் மக்கள் மீது வரிச்சுமைகளை சுமத்தியும் சர்வாதிகார போக்கோடு இந்த அரசு செயல்படுவது வேதனைக்குரியது என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளிலும் குடிநீர் வசதி, சாலை வசதி, வடிகால் வசதி என மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத மேட்டூர் நகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், சொத்து வரி நிர்ணயம், வரைபட அனுமதியில் உள்ள குளறுபடிகளை களையவும், தூய்மை பணியாளர்களின் குறைகளுக்கு உடனடியாக தீர்வு காணவும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் வருகிற 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் மேட்டூர் நகராட்சி அலுவலகம் அருகில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் தலைமையிலும், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் முன்னாள் தலைவருமான ஆர். இளங்கோவன், மேட்டூர் நகர செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான என். சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து நிலை கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் கழக உடன்பிறப்புகள், வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்.